ஒரு மயில் தோகை விரித்து ஆடும்போது அதை பார்க்கும்போது, ஆஹா, அந்த மயில் தோகை எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு ஆசையாக பார்ப்போம். அதை தொட்டு பார்க்க மாட்டோமா, கீழே ஒன்று உழுவாதான் நம்ம எடுத்துக்க மாட்டோமான்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் பெண் பிள்ளையை பெற்றவங்கெல்லாம் மயில் தோகை மாதிரி அதை அவ்வளோ ஆசையாக பார்த்து 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 வளர்க்குறாங்க. ஆனால் அதை தகுதி இல்லாதவன் கையில் கட்டி கொடுக்கும்போது மயிலுக்கு தான் அது முடி, நமக்கு தான் மயில் தொகை, ஆனால் மயிலுக்கு அது முடி, அவ்வளோதான். அதுக்கு அதை பற்றி தேவையில்லை. அந்த மாதிரி தகுதி இல்லாதவன் கையில் ஒரு பெண் மாட்டும்போது அவன் அதை மயில் தொகையாக நினைக்காம முடியாக நினச்சி அவமானப்படுத்தும் போதோ கஷ்டப்படுத்தும் போதோ நம்ம என்ன செய்யணும்? நம்ம மயில் தொகையை நம்ம கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பையோ எதையோ கொடுத்து அதை மேம்படுத்தணுமே தவிர, முடி மாதிரி பயன்படுத்துகிறவங்கிட்ட நம்ம விட்டு அந்த பிள்ளையோட உயிரையோ வாழ்க்கையையோ பறிக்கக்கூடாது. இந்த மாதிரி விட்டவங்களோட வாழ்க்கை தான் அந்த பிள்ளைங்களே செத்து போகிறாங்க இல்லையா? அதனால் கஷ்டப்படவும் வேணாம், சாகவும் வேணாம். நம்ம மயில் தொகை நம்மக்கிட்டே வரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி முடத்தனமாக நினைக்கிறவங்களுக்கு இதை அனுப்பிவிடுங்க.